எனக்கு தெரியும் விருப்பமானது என்னுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு துரோகம் செய்து அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டி அல்லாஹ்வுடைய தூதருக்கு துன்பம் கொடுத்த இந்த குறைஷிகளுக்கு எதிராக போர் செய்வதுதான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் என்று உனக்கு தெரியும். யா அல்லாஹ், இந்த போர் இனிமேல் நடக்கும் என்றால் என்னை உயிரோடு வை. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக. இந்த போர் முடிந்து விட்டதென்றால் இனிமேல் இதற்கு பிறகு பிரச்சனை இல்லை என்றால் யா அல்லாஹ், என்னுடைய காயத்திலேயே எனக்கு மரணத்தை ஏற்படுத்தி ஷஹீதாகக்கூடிய அந்தஸ்தை கொடுத்து விடு. போரில் ஏற்பட்ட காயத்தின் மூலமாக மரணமாகிறார் அவர் ஷஹீத். அதனால் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை எனக்கு கொடுத்து விடு என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். துஆ நடந்த சில நாட்களிலே அவருடைய இரத்தம் அவருடைய காயத்தில் இருந்து வடிந்து பள்ளி முழுக்க வரும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த செய்தி அறிவிப்பு வந்தவுடன் விரைந்து வந்து சஅத் இப்னு முஆதுடைய மரணத்துடைய அந்த காட்சிகளை பார்க்க வந்து கட்டி அணைத்தார்கள் சஅத் இப்னு முஆதை. அவருடைய முகத்தில் இருந்த இரத்தம், காயத்தில் இருந்த இரத்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடிகளை நனைத்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் சஅதே, நீ அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு நற்கூறிகளை வழங்கட்டும். தலைமைத்துவ பண்பில் இருந்த இந்த சமூகத்திற்கு நீ செய்த உதவிக்காக இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆதுடைய அந்த தியாகத்தை அங்கீகரித்தார்கள். அங்கீகரித்ததற்கு பிறகு சஅத் அவர்கள் மரணமானதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷ் சஅத் இப்னு முஆதுடைய இந்த மரணத்திற்காக நடுங்கி விட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கும். அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ் அதை எப்படி செயல்பட சொல்கிறானோ அப்படி செயல்படும். அந்த அர்ஷ் நடுங்கியது எதனால்? பயத்தால் அல்ல, கவலையால் அல்ல, அன்பாக ஒரு தன்னுடைய நேசரை வரவேற்பதற்குரிய மகிழ்வால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷை நடுங்கச் செய்தான். அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பல செய்திகளில் நமக்கு சொன்னார்கள். யாரை அல்லாஹ் சந்திக்க நாடி யார் அல்லாஹ்வின் சந்திப்பை நாடுகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் நாடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஅதுடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ்